கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் தொடர்ந்து 12 முதல் 14 வரை இறை வசனங்கள் வழியாக இந்த உலகிலே நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் நாம் செல்லுகின்ற பாதை எத்தகையதாய் இருக்க வேண்டும் என்று இந்த இறைவார்த்தையை அழகாக கற்றுத்தருகின்றார். ஆண்டவர் 2 வழிகளை கூறுகிறார். ஒன்று அகலமான பாதை, இன்னொன்று குறுகலான பாதை. அகலமான பாதை வழியாக செல்பவர்கள் அநேகர்கள், குறுகலான பாதை வழியாக செல்பவர் மிகச்சிலர். அந்த பாதை நிலைவாழ்வுக்கு உங்களை இட்டு செல்லும் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, அகலமான பாதை என்பது கவர்ச்சியான உலக பிரகாரம் வாழ்க்கையிலே மகிழ்ந்து கண்களின் இச்சை, காதுகளின் இச்சை, மாம்ச இச்சை இவற்றை நிறைவேற்றி அதிலே மகிழ்ந்து வாழ்க்கையை நடத்துகின்ற அநேகர், அதுதான் அகன்ற பாதை. அந்த பாதை இருளுக்கு இட்டு செல்லும். ஆனால் குறுகலான பாதை என்பது பிறர் அன்பை சார்ந்தது. அது எப்படி என்றால், பேதுருவை ஆண்டவர் அழைத்து, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்பார் பாருங்க. அதற்கு ஆமாண்டவரே, அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன், அன்பு செய்ய சொன்ன பிறகு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்கிறார். அப்படியானால் பிறரை நீ என்னை அன்பு செய்வது உண்மையானால் உன் பொறுப்பிலே தந்திருக்குள்ள ஆத்மாக்களை, சக மனிதனை கண்காணி, வழிநடத்து, அன்பு செய் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, அவ்வாறு நாம் அன்பு செய்யும் பொழுது நாம் இறை அரசை கட்டுகிறோம். அந்த அன்பு செய்கின்ற பாதையிலே என்னென்ன வழிகளை அன்பு செய்ய வேண்டும்? நோயாளிகளை சென்று பார்க்க வேண்டும், சிறையில் இருப்பவர்களை சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும், உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆற்றுப்படுத்துதல் செய்ய வேண்டும். அதுதான் அன்பின் வெளிப்பாடு. நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லி வார்த்தையாலே சொல்லிக் கொண்டு வாழ்விலே செயலிலே இல்லாமல் போனால் அதுவும் ஏமாற்றுதான். அதனால ஆண்டவர் சொன்னார், தாகமாக இருந்தேன் தண்ணீர் தரவில்லை, ஆடையில் இருந்தேன் ஆடை தரவில்லை, உணவில் இருந்தேன் உணவு தரவில்லை, சிறைச்சாலையில் இருந்தேன் பார்க்க வரவில்லை, மருத்துவமனையில் இருந்தேன் என்னை விசாரிக்கவில்லை என்று சொல்லுகிறது எதற்கு? நீங்கள் யாரும் உங்கள் சக மனிதனை அன்பு செய்யாதது நிமித்தம் இவற்றையெல்லாம் எனக்கும் செய்யவில்லை என்று சொல்கிறார். இவ்வாறு செய்வதுதான் குறுகலான பாதை. இந்த உலகிலே அன்பின் நிமித்தம் அன்பின் பணிகளை செய்து பிறரன்பு பாதையிலே நாம் வாழ்வது மிகவும் கடினம். காரணம், நமது மனித அறிவு அதை அனுமதிப்பதில்லை. தேவாவின் ஞானம் நம்மை அதிலே வழிநடத்தும். எனவே அன்பு சகோதர சகோதரி, கிறிஸ்து இந்த உலகிலே வாழ்ந்த போதும் அதைத்தான் செய்தார். ஏழை எளியவர்களை தேடி சென்றார், நோயாளிகளை தேடி சென்றார், வருத்தப்பட்டவர்களை பாரம் சுமப்பவர்கள் மேல் அன்பு காட்டினார், கரிசனை கொண்டார். அதுதான் குறுகலான பாதை. அதற்கு அவர் கிடைத்த பரிசு விண்ணக அரசிலே தந்தையாம் கடவுள் பல பக்கம் விட்டிருக்கிறார். மீண்டும் நம்மை நியாய தீர்ப்பு நாளிலே நீதி அரசராக வரவிருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறை வாசகத்தின்படி நான் அகன்ற பாதையில் பலரோடு பயணிக்கின்றேனா, குறுகிய பாதையில், இடுக்கமான பாதையில் சிலரோடு பயணிக்கின்றேனா? அதுதான் முக்கியம். இந்த குறுகலான பாதைக்கு இன்னும் சில உதாரணங்களை பாருங்க. என் பங்கிலே அல்லது என் ஜெபக்குழுவிலே எல்லோரும் கோபம், வெறுப்பு, கசப்பு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் கசப்பு, வெறுப்பு இல்லாமல் அன்போடு என்னை அவமானப்படுத்தலை மன்னித்து வாழ்கிறேன் என்றால் நீ குறுகலான பாதையில் பயணிக்கின்றாய். எல்லோரும் தொலைக்காட்சியில் அமர்ந்து இருப்பார்கள், நான் என் வீட்டில தனியாக அமர்ந்து ஜெபிப்பேன் என்றால் நீ குறுகலான பாதையில் பயணிக்கின்றாய். என் நண்பர்கள் எல்லோரும் மது அருந்துவார்கள், ஆனால் நான் இறை வார்த்தைக்கு பணிந்து மது பழக்கம் இல்லாமல் பசுத்தோடு வாழ நான் முயன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நீ குறுகலான பாதையில் பயணிக்கின்றாய். அது உன்னை நிலைவாழ்வுக்கு இட்டுச் செல்லும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பம் இருக்கிறது, பாரங்கள், சுமைகள், கண்ணீர், கவலை எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீ அந்த குடும்பத்திலே அமைதியை நிலைநாட்ட பொறுமையாய் இருக்கின்றாய், ஜெபிக்கின்றாய் என்றால் நீ குறுகலான பாதையிலே பயணிக்கின்றாய். இப்பொழுது சிந்திங்க, நான் செல்கின்ற பாதை அகன்ற பாதையா, குறுகலான பாதையா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே இறைவா, வாழ்வையும் சாவையும் எங்கள் முன்பாக வைத்து நீ எதை விரும்புகிறாயோ தேர்ந்து கொள் என்று சொன்னீரே, அதே போல இன்று அகன்ற பாதையும் குறுகலான பாதைகள் முன்பாக வைத்து நீ எந்த பாதையிலே நடக்கிறாய் என்று சிந்தித்து நீ செயலாற்று. சரியான குறுகலான பாதையிலே இறைவன் இயேசு நடந்த அந்த கல்வாரி பாதையிலே
நீ நடக்க ஒப்புக்கொடு என்று கற்றுத்தந்த தெய்வமே உமக்கு நன்றியப்பா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நான், என் குடும்பம், என்னை சார்ந்தவர்கள், என் ஊழியர்கள், என் சமூகம், இதுல எல்லோரும் குறுகலான பாதையில் நடக்க நான் ஒரு முன்மாதிரியாக இருக்க என்னை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று அன்னை மரியாதையோடு சேர்த்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். அன்பானவர்களே, தமிழ் ஒரு பழமொழி, ஊர் ஓடுனால் ஒத்து ஓடு என்று. அது அல்ல. எல்லோரும் ஓடுகின்ற பாதையில் நீ ஓடாதே, உனக்கென பாதையை வகுத்து வைத்திருக்கிறார் இறைவன் இயேசு. அந்த பாதையிலே, அந்த குறுகலான பாதையிலே ஓடி நிலைவாழ்வு சுதந்திரித்துக் கொள்ள ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.